சுதாகர் ஆர்ட் அண்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு உங்களை வரவேற்கிறேன். முதல் டியூட்டோரியலில் வந்து நம்ம வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவை, அதனுடைய டெக்னிக்ஸ் என்னன்றது நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ரெண்டாவது டியூட்டோரியல். இதில் வந்து நம்ம ஆக்சுவலாக ஒரு லேண்ட்ஸ்கேப் பண்ண போகிறோம். ஆனால் இந்த லேண்ட்ஸ்கேப்பில் முக்கியமான ஐட்டம் வந்து ஒரு மரம் தான், அந்த ட்ரீ. அதில் வந்து சன்லைட், சூரிய வெளிச்சம் அந்த மரத்து மேலே விழும்போது அந்த லைட்டு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த லைட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் எந்த ஆங்கிள் இருந்தால் எப்படி அந்த லைட் வந்து இலையில விழுந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு அதை ஒரு மரமாக அந்த உருவமாக தெரியறதுன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டா ஒரு மரத்தை வரைகிறது ரொம்ப ஈஸி. அதை தான் முதல்ல பார்க்க போகிறோம். ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது அந்த பச்சையாக தெரியுது அந்த இலையெல்லாம். ஆனால் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் பச்சை கிடையாது. இந்த பச்சையிலே வந்து உங்களுக்கு 3 ஷேடு இருக்குது. அது கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ என்னன்றதை பார்ப்போம். ஏன்னா சூரிய ஒளி அந்த மரத்து மேலே விழும்போது அந்த இலைகளுக்கு வந்து பேசிக்காக 3 ஷேட்ஸ் அதுலேருந்து உருவாகுது. அந்த 3 ஷேடை நம்ம வரைஞ்சாதான் அந்த மரத்தை வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதில் லைட் விழுற மாதிரி, சூரிய ஒளி அது மேலே விழுற மாதிரி தெரியும். அதை என்ன அந்த 3 ஷேடு என்னன்றது கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இப்போ அந்த மரத்தினுடைய ஒரு ஏரியாவை என்லார்ஜ் பண்ணி அந்த ஷேட்ஸ் என்னன்றது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 3 ஷேட் இருக்குது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ், மிட் டோன்ஸ் அண்ட் டார்க் டோன்ஸ். இந்த ஹைலைட்ஸுன்றது இந்த இலை மேலே அந்த சூரிய ஒளி விழும்போது ஃபஸ்ட்டு வெளியே இருக்கிற இலைகள் அதை மறைக்கிறதுக்கு, அந்த சூரிய ஒளியை மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் அது வந்து கொஞ்சம் பிரைட் பச்சையாக தெரியும். இதுதான் ஹைலைட்ஸ். அதுக்கு கீழே ஒரு லேயர் இருக்குது. இந்த சூரிய ஒளி வந்து அடுத்த லேயருக்கு பெனட்ரேட் ஆகி அது போகும்போது மிட் டோன்றது ஒன்று உருவாகுது. அது வந்து பச்சை வந்து ரொம்ப லைட்டாகவும் இருக்காது, ரொம்ப டார்க்காகவும் இருக்காது. அதுக்கு தான் மிட் டோன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுது. அதுக்கும் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அது வந்து சூரிய ஒளியோட நிழல். அது வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும். அதுக்கு தான் டார்க் டோன்ஸ்ன்றது. இந்த 3 ஷேடும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த 3 ஷேடு இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 3 ஷேடை வந்து நம்ம இன்றைக்கி பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த 3 ஷேடை நம்ம போட்டிங்கன்னா அந்த மரம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது தெரியும். இதில் பிரச்சனை என்னென்னா, நம்ம வந்து சாதாரணமாக ஒரு மரத்தை பார்க்கும்போது இந்த 3 ஷேடு இருக்கிறது நமக்கு கண்ணில் படாது. அது நம்ம அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. அது கொஞ்சம் டீப்பாக பார்க்கும்போது தான் அந்த ஷேடே தெரியுது. ஸோ இப்போ வந்து பெயிண்டிங் ஆரம்பிக்கலாம். இந்த 3 ஷேடையும் நம்ம பெயிண்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் முதல்ல பேப்பர் எடுத்துக்கிட்டேன். பேப்பரை வந்து அதுவும் அந்த டியூட்டோரியல் 1 சொன்ன மாதிரி வாட்டர் கலர் பேப்பர் 4 பக்கம் ஒட்ட வச்சுட்டேன். மாஸ்கிங் டேப் போட்டு அசையாமல் இருக்கிறதுக்கு. இப்போது இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ப்ரஷ் வந்து 3 ப்ரஷ்ஷு. அந்த 1 inch ப்ரஷ்ஷு, ஒரு மிட் சைஸ் ப்ரஷ்ஷு, ஒரு தின் ப்ரஷ், அப்புறம் ஒரு எரேசர், ஒரு பென்சில் அவுட்லைன் போட்டுக்கிறதுக்கு. அப்புறம் வந்து பெயிண்ட்டு, இன்றைக்கி யூஸ் பண்ணுற போகிற பெயிண்ட்டு, வாட்டர் கலர் பெயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு 2 கப்பில் தண்ணி. ஒன்று வந்து அழுக்கு தண்ணி, ஒன்று வந்து நல்ல தண்ணிக்காக. அப்புறம் ஹேர் ட்ரையர். இது வந்து கொஞ்சம் குயிக்காக ட்ரை பண்ணோன்னா இந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பென்சிலை போட்டு நான் வந்து அவுட்லைன் முதல்ல வரைய போகிறேன். இது வந்து பிகினர்ஸுக்கு வந்து அவுட்லைன் போடுறதுல தப்பே இல்லை. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து டைரெக்டாகவே பெயிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுனால. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அவுட்லைன் லைட் ப்ரஷ் இதில் போட்டிங்கன்னா, லைட் பென்சிலில் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்கை இருக்கிற இடத்துல மட்டும் முதல்ல வாட்டர் அப்ளை பண்ணிடுறேன். தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதில் ப்ளூ போட்டு அந்த ஸ்கை தெரிகிற மாதிரி முதல்ல போட்டுடுறேன். நடுவில் வந்து அந்த மரம் வரும், ஆனால் சுற்றியும் வந்து அந்த மேகங்கள் சைடில் வரும். அதனால் அதை முதல்ல போட்டுடுறேன். இதுக்கு வந்து தேலோ ப்ளூ அப்படின்னு ஒரு ப்ளூ இருக்குது. அதை தான் யூஸ் பண்ணுவாங்க சாதாரணமாக. நடுவில் வந்து அதை எதுவுமே போடலை, ஜஸ்ட்டு எம்டியாக இருக்கும். ஏன்னா இது சைடில் போட்டுட்டு இது காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரான்ச்சஸ்
கிளைகள் வரைக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்கை மட்டும் கொஞ்சம் ரஃப்பாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு அந்த ஸ்கை ரொம்ப டீட்டெயிலாக போட வேண்டாம், இந்த ப்ளூ இருக்கிற மாதிரி போட்ட அப்புறம் கொஞ்சம் ஹேர் ட்ரையர் போட்டு அதை ட்ரை பண்ணிக்கிட்டா உங்களுக்கு அந்த பிரான்ச்சஸ் வந்து அந்த ஸ்கையில் போகாமல் இருக்கும், மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் கலர். டிஷ்யூஸ் வச்சுக்கலாம் நீங்கள் ப்ரஷ்ஷை வைப் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு கலர் யூஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூ போட்டு வைப் பண்ணிங்கன்னா அந்த கலர் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும், மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஹைலைட்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பச்சையிலேயே வந்து லைட்டஸ்ட் க்ரீன், அதை தான் இப்போ முதல்ல போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் வந்து சாப் க்ரீன் அண்ட் லெமன் எல்லோ, இது ரெண்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கலர் நேம்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், நீங்கள் பண்ண அந்த கலர் நேம்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். இதுதான் ரெண்டு கலர், சாப் க்ரீன் அண்ட் லெமன் எல்லோ. லெமன் எல்லோ எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தெரியும், கொஞ்சம் அந்த மஞ்சள் அதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹைலைட்ஸ்க்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும். வாட்டர் கலரில் எப்போவுமே லைட் கலர்ஸ் முதல்ல போடணும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டார்க் கலர்ஸ், கடைசியில் தான் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிற கலர்ஸ் கடைசியில் தான் போடணும். அதுதான் வாட்டர் கலருடைய ரூல். ஸோ அந்த ரூல் ஃபாலோ பண்ணி தான் இப்போது லைட் கலர் நான் முதல்ல போடுறேன். இந்த 1 inch ப்ரஷ்ஷை வச்சு சும்மா ரஃப்பாக அப்ளை பண்ணுறேன். இந்த லீவ்ஸ் பெயிண்ட் பண்ணும்போது நீங்கள் ப்ரஷ்ஷை வந்து குத்துற மாதிரி பேப்பரில் வந்து ஸ்மூத்தாக பெயிண்ட் பண்ண தேவையில்லை. அப்போ அந்த லைட் உங்களுக்கு வந்து அந்த இலைகளோட எஃபெக்ட்ஸ் வராது. ரஃப்பாக அந்த ப்ரஷ்ஷை வந்து பேப்பரில் குத்தி பெயிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற மாதிரி, அப்போ தான் அந்த ரஃப் எஃபெக்ட். இப்போது அடுத்ததாக வெரிடியன் க்ரீன் ஒரு க்ரீன் இருக்குது, அதை நான் லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த ஹைலைட்ஸுக்கு மேலே அப்ளை பண்ணுறேன். இதில் நீங்கள் கவனமாக செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த அவுட்டர் எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த மரத்தோட சூரிய வெளிச்சத்துக்கு டைரெக்டாக இருக்கிற மரத்தோட அந்த ஏரியா வந்து அந்த ஹைலைட்ஸ் அப்படியே இருக்கணும். அதுக்கு கீழே தான் நீங்கள் இந்த மிட் டோன்ஸ் போடணும். ஹைலைட்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிங்கன்னா அப்போ அந்த எஃபெக்ட் வராது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தில் வந்து கிளைகள் வந்து ஒரே இது குரூப்பாக இருக்காது, கொத்து கொத்தாக இருக்கும். ஒரு பெரிய மரத்தில் அது ஒரு ஆலமரம் இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது மரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து நல்லா கவனமாக பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து கிளைகள் வந்து அப்படியே கொத்து கொத்தாக இருக்கும். இப்போ ஒரு கொத்துக்கும் நம்ம வந்து அந்த 3 ஷேட் போட போகிறோம். அதுதான் இதனுடைய அடிப்படையான டெக்னிக். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கொத்து, அதுக்கப்புறம் கீழே ஒரு கொத்து, இப்போ ஒரு 4 கொத்து அதுலேயே உங்களுக்கு தெரியும் பிரான்ச்சஸ். இப்போ இந்த ப்ராசஸ் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணணும். இது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணுன்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக டீட்டெயிலாகவே காமிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் இது வந்து ப்ராக்டிஸ் வர வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். நீங்கள் பண்ண இந்த அப்ளை பண்ணுறது ஃபாஸ்ட்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒன்றுமே இல்லை, அந்த ஹைலைட்ஸ் போட்டு அதுக்கு மேலே அது காயணுன்ற அவசியம் இல்லை, அதுக்கு மேலே இந்த மிட் டோன்ஸ் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு மேலே கொஞ்சம் டார்க் டோன்ஸும் போட்டிருக்கேன். இப்போ இந்த பிரான்ச்சஸ் இப்போ வந்து 4-5 கொத்து தெரியுது இல்லையா உங்களுக்கு, அந்த ஒரு கொத்துலேயும் வெளியே ஹைலைட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு மிட் டோன்ஸ், அதுக்கு கீழே டார்க் டோன்ஸ், அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த 3வது ஷேட் டார்க் டோன்ஸ் கொஞ்சம் டச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ணணும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இலைகள் நான் சொன்ன மாதிரி ரஃப்பாக இருக்கும், ஸ்மூத்தாக. இப்போ நம்ம செவரில் பெயிண்ட் அடிக்கும்போது ஸ்மூத்தாக பெயிண்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அது வந்து அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஒரு மரத்தை வரையும் போது அந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்க வேண்டியதில்லை. அந்த பெயிண்ட்டை வந்து நீங்கள் அப்படியே டச் பண்ணி ப்ரஷ்ஷில் குத்தி அப்படி போட்டிங்கன்னா அது இந்த துளிகள் ட்ராப்ஸ் அது மேலே போடுற மாதிரியே. ஸோ
சும்மா ப்ரஷ் அப்படியே டச் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட்டு, இலைகளோட எஃபெக்ட்டு நல்லா வரும். இப்போ தான் நான் பண்ணுற மாதிரி ஜஸ்ட்டு டச்சிங் தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரான்ச்சோட எஃபெக்ட் அதில் ஓரளவுக்கு நீங்கள் பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு அதனுடைய ட்ரங்க் போட்டிங்கன்னா, இந்த மெயின் கிளைகளோட ட்ரங்க்ஸ் போட்டால் அப்புறம் அது மரமாகவே பக்காவாக தெரியும். இதை முடிச்சுட்டு அதை நான் ஆரம்பிக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் லைட் ஷேட், பெயிண்டிங்கோட லைட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியறதுக்காக. இப்போ டார்க் ஷேடு தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா லைட் ஹைலைட்ஸ் முடித்தாச்சு, மிட் டோன்ஸும் முடித்தாச்சு. இப்போ அந்த டார்க் ஏரியாஸ்லாம் கீழே இருக்கும், அதனுடைய மரத்தோடைய கீழே ஒரு கிளைகளுக்கு வந்து கீழே வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியணுன்றதுக்காக அந்த விரிடியன் க்ரீன், சாப் க்ரீன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ராப் பிளாக் வந்து ஜாஸ்தி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஏரியாஸில். பட் லைட்டாக டச் பண்ணிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் டார்க்காக தெரியணுன்றதுக்காக அந்த க்ரீனில் நான் வந்து கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த பிரான்ச்சஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த ப்ராசஸ் அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணி அந்த ஏரியாஸை வந்து ஜஸ்ட் லைட் டச்சப், ஃபினிஷிங் டச்சஸ் தான். இப்போது அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. இன்னும் ஒரு 1 மினிட்டில் அது முடிஞ்சிடும். அப்போ அந்த லீவ்ஸ், இந்த இலைகள் உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியும். இப்போவே நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா அந்த 3 ஷேடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் லைட், இந்த எல்லோ மிக்ஸ் பண்ணது, அப்புறம் ஒரு மீடியம் பச்சை, அப்புறம் கொஞ்சம் டார்க் பச்சை, இது 3மே உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரியும். மரத்தினுடைய சைட்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் இலை எஃபெக்ட் வர்றதுக்காக அந்த பெயிண்டில் வந்து லைட்டாக டச் பண்ணிகிட்ருக்கேன். அதான் இப்போது இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட், ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகமாக இருக்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப பெயிண்ட் போட்ட இடத்துலையே ரொம்ப நிறைய பெயிண்ட் போட்டிங்கன்னா அந்த எஃபெக்ட் போயிடும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கணும். அது எப்போ அங்கே நிறுத்தணும், அந்த ஒரு எஃபெக்ட் வந்துடுச்சுன்னா அங்கே விட்டுறணும். நம்ம அப்படியே இதுக்கு மேலே ஜாஸ்தி பெயிண்ட் போட்டிங்கன்னா அந்த எஃபெக்ட் போயிடும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து எட்ஜஸில் வந்து கொஞ்சம் இலை இருக்கிற மாதிரி அதை லைட்டாக டச் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இது ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இப்போ ட்ரங்க், மரத்தினுடைய மெயின் இது தானே, இது போட்டுட்ருக்கோம். இதுக்கு வந்து ப்ரௌன் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நான். அது வந்து வேண்டெக் ப்ரௌன் அப்படின்னு பேர். இது இப்போ பார்த்திங்கன்னா அந்த சூரிய வெளிச்சம் நான் சொன்னேனே 11 மணி ஆங்கிள்லேருந்து வருதுன்னு, அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ ரைட் சைடில் கொஞ்சம் டார்க்காக பண்ணியிருக்கேன், லெஃப்ட் சைடில் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த ட்ரங்க்னுடைய எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இந்த மெயினாக இருக்கிற ட்ரங்க்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைட்லெல்லாம் இந்த பிரான்ச்சஸ் வர்ற மாதிரி லைட்டாக கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த மரம் கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் இருக்குது. அதுக்கு மேலே அந்த மரத்துக்கு மேலே விடுற அந்த சூரிய வெளிச்சத்தை இப்போ நல்லா க்ளீனாக தெரியுது நமக்கு. லைட்டு டார்க் இதை மாற்றி போட வேண்டியது தான். இதுதான் பெயிண்டிங்கினுடைய அடிப்படையான டெக்னிக். லைட்டு டார்க் பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்துடும். அதுதான் இப்போ பார்த்துட்டு இது ஒரு சின்ன ஹில்லாக்னு சொல்லுவாங்களே, ஒரு சின்ன மேடான ஒரு இடம், அந்த மேடு மேலே கொஞ்சம் புல், அதுதான் இப்போ காமிச்சிட்ருக்கோம்.
ஃபஸ்ட்டு தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பச்சை, இந்த வெட் ஆன் வெட் டெக்னிக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டியூட்டோரியல் 1ல் சொன்ன மாதிரி. ஃபஸ்ட்டு வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைட்டாக க்ரீன் போட்டு ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அப்போ அந்த ஸ்மூத்தாக அந்த கிராஸ் லேண்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, அந்த கிராஸ் லேண்ட் எஃபெக்ட் தான் இப்போ கொண்டு வந்துட்டுருக்கோம். அதில் அதை முடித்த உடனே அந்த மரத்தினுடைய நிழல் வந்துடும். அந்த நிழல் வந்தோடனே உங்களுக்கு அந்த சூரிய வெளிச்சத்தினுடைய எஃபெக்ட் அதை தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ்லேண்ட் மேலே, அந்த புல்லு மேலே அந்த மரத்தினுடைய நிழல் விழுற மாதிரி இப்போ நமக்கு தெரியுது. இதில் வந்து கொஞ்சம் கிரே அப்படின்னா அந்த வெல்டியன் க்ரீன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பிளாக்கு, கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் ஒயிட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அதை வந்து ஒரு ஷேடோ மாதிரி தெரியும். அதான் இப்போ அந்த ஷேடோ தான் போட்டுருக்கோம். இது முடிச்சாச்சு. இப்போ இந்த மரத்துக்கு கீழே, இது வந்து பெரிய மரம், ஓக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலாண்டில். இதுக்கு பெரிய சைஸு பெருசு, இதுக்கு பெரிய நிழல் இருக்கும், நிறைய பிரான்ச்சஸ், இலைகள் இருக்கும். இதுக்கு கீழே கொஞ்சம் ஷ்ரப்ஸு, கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஷ்ரப்ஸ் மாதிரி கொஞ்சம் போட்டு இல்லையா, அதை இப்போ பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து இந்த தின் ப்ரஷ், சின்ன ப்ரஷ் முதலே காமிச்சிருக்கேனே, அந்த ப்ரஷ் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து வேண்டெக் ப்ரௌன், சேம் ப்ரௌன், இந்த ட்ரங்க்கு யூஸ் பண்ண சேம் ப்ரௌன் தான் இதுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும் இந்த ஃபென்ஸு. இந்த பெரிய மரத்தை வரையும் போது அது கீழே இருக்கிற சில சின்ன சின்ன செடிகள், இந்த வேலி இதெல்லாம் போட்டிங்கன்னா அப்போ அந்த மரம் எவ்வளோ பெருசுன்றது நமக்கு ஈஸியாக தெரியும். கிட்டத்தட்ட இந்த பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபென்ஸையும் போட்டாச்சு. ஏன்னா இது வந்து சிம்பிளாக வச்சுருக்கேன். இது வேணால் பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் வந்து ஒரு வீடு வரையலாம், யாராவது உட்காந்துருக்கிற மாதிரி வரையலாம். ஆனால் இந்த டுட்டோரியல் வந்து மரத்தினுடைய டீட்டெயில்ஸ் கற்றுக்கிறதுக்காக தான் இந்த மெயினாக. அப்போ சிம்பிளாக ஒரு லேண்ட்ஸ்கேப் போட்டிங்கன்னா ஒரு மரத்தை வரைஞ்சால் எப்படி இருக்கும்ன்றது காமிக்கிறதுக்காக தான் இந்த டுட்டோரியல். ஓரளவுக்கு இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லைட்டாக ஃபினிஷிங் டச்சஸ். இந்த பெயிண்டிங் செஷன், இந்த வீடியோ, இந்த டுட்டோரியல் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் டிஸ்கஸ் பண்ண டெக்னிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் வீட்லேயே. சில சமயத்தில் முதல்ல நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது, ஃபஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ணும்போது நீங்கள் நினச்ச மாதிரி ரிசல்ட்ஸ் வரலாமல் இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. திரும்பி திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது பர்ஃபெக்ட் ஆகிடும். ஆனால் இதில் டிஸ்கஸ் பண்ண இந்த மெயின் பாயிண்ட் வந்து அந்த லைட் ஷேட், அந்த மிட் டோன், அந்த டார்க் டோன், இதை மூணுத்தையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் நல்லா பெயிண்ட் பண்ணலாம். தேங்க்யூ. நன்றி.